சீனாவில் இருந்து கப்பலில் கண்டெய்னர் மூலம் கொண்டுவரப்பட்ட 35 கோடி ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரானிக் பொருட்கள் சென்னை துறைமுகத்தில் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். சுதர்ஷன், வணக்கம். தற்போது கைதானவர்களின் விவரங்கள் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். சீனாவிலிருந்து கிட்டத்தட்ட 35 கோடி மதிப்புள்ள பொருட்களை ஏற்றி சென்னை துறைமுகம் வந்த கண்டெய்னர் திருடப்பட்டிருக்கிறது. இந்த திருட்டு சம்பவத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மூளையாக செயல்பட்ட துறைமுக டெர்மினல் மேலாளர் உள்ளிட்டோருக்கு வலையானது வீசப்பட்டு வருகிறது போலீசாரால். கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பொருட்கள் 2 லாரிகள், கண்டெய்னர் உள்ளிட்டவை தற்போது இந்த திருட்டில் ஈடுபட்டவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை துறைமுகம் சரக்குகளை கையாளும் டெர்மினல் மேனேஜர் கண்டெய்னர் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் சென்னையில இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை துறைமுகத்துல சென்னை இன்டர்நேஷனல் டெர்மினல் பிரைவேட் லிமிடெட் யார்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 கோடி மதிப்பிலான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடன் வந்த கண்டெய்னர் கொள்ளையடித்த கும்பலை துறைமுக போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கிறது. பிரபல ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனமான டிபி ஸ்கைலேகர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இது சைனால ஷாங்காய் ஹார்பர்ல இருந்து கடந்த மாதம் டெல் நிறுவனத்தை சார்ந்த கிட்டத்தட்ட 35 கோடி மதிப்பிலான 5230 லேப்டாப்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்களை கிட்டத்தட்ட ஒரு 40 அடி கண்டெய்னர்ல ஏற்றிக்கொண்டு பெங்களூர்ல இருந்து டெல் நிறுவனத்தில் ஒப்படைக்கப்படுவதற்காக கடந்த 7ஆம் தேதி சென்னை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு டிபி ஸ்கைனர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கிட்டத்தட்ட ஒரு 35 கோடி மதிப்பிலான இந்த கண்டெய்னரை சென்னை டெர்மினல் பிரைவேட் லிமிடெட் யார்ட்ல வைத்துவிட்டு வெளியே கொண்டு வருவதற்கு நடைமுறையான அந்த ஏற்பாடுகளை கவனித்து வந்திருந்தது. இந்த நிலையில தான் இந்த நிறுவனம் கண்டெய்னர் ஏற்றி வர கடந்த 11ஆம் தேதி ட்ரெய்லர் லாரி அனுப்பியிருந்தது. அலுவலக ஊழியர்கள் ட்ரெய்லர் லாரியுடன் முறையான ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு சிஐடிபிஎல் யார்டுக்கு சென்று பார்த்தபோதுதான் 35 கோடி மதிப்புடைய பொருட்கள் ஏற்றிருந்த கண்டெய்னர் காணவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்து ஊழியர்கள் நிறுவன அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். அதிகாரிகள் துறைமுகம் ஆய்வு செய்த போது டிபி ஸ்கைனர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் பெயரிலேயே கடந்த 10ஆம் தேதி துறைமுகத்தை விட்டு வெளியே சென்றிருக்கிறது தெரிய வந்திருந்தது. இதனை அடுத்து தான் அதிர்ச்சி அடைந்த இந்த நிறுவனவுடைய அதிகாரிகள் 35 கோடி மதிப்பிலான கண்டெய்னர் திருடு போன விவகாரம் தொடர்பாக நிறுவன ஆபரேஷன் மேலாளர் இசைக்கப்பட்ட துறைமுகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேர்ல தான் கண்டெய்னர் டிராக்கிங் ரிப்போர்ட்டை ஆய்வு செய்தனர் போலீசார். இந்த ஆய்வுல தான் கண்டெய்னரில் இருந்த டிராக்கிங் மேப்பை ஆய்வு செய்த போதுதான் அந்த மேப்பை ஆய்வு செய்யும் போது கிட்டத்தட்ட 35 கோடி மதிப்பிலான எலக்ட்ரானிக் பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டது தெரிய லாரி டிரைவர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பார்காஷ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதுலதான் லாரிகள் ஏற்பாடுகள் செய்யும் திருவொற்றியூரை சேர்ந்த ராஜேஷ், லாரிகள் உரிமையாளர் திருவள்ளூரை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் நெப்போலியன், சிவபாலன் ஆகிய 5 பேரை கைது செய்து கிட்டத்தட்ட 40 அடி அந்த கண்டெய்னர் எங்கே என விசாரித்த போது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியை சேர்ந்த முத்துராஜா என்பவரிடம் உள்ளது என்று கண்டெய்னர் திருடப்பட்ட அன்று இரவே 35 கோடி மதிப்பிலான பொருட்கள் 2 லாரிகளில் மாற்றப்பட்டு கண்டெய்னர் நிலக்கோட்டைக்கு கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு நிலக்கோட்டைக்கு சென்ற போலீசார் முத்துராஜாவை கைது செய்து கண்டெய்னரை மீட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 6 நபர்களையும் காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டதால் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகி தொடர்ந்து அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் பிறகு விசாரணைக்கு அப்புறம் தற்போது அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.